எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு பையன், நல்லா படிக்கிற ஒரு பையன், நிறைய படிச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டடா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி அவரா ஓனா ஒரு பிசினஸ் தொடங்குறாரு. அந்த பிசினஸ் பயங்கரமான ஒரு சக்சஸ்ஃபுல்லா போய் அவரோட அந்த பிராண்ட் வேர்ல்டு லெவல்ல பேசப்படுது. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பிசினஸ் அப்படின்னாலுமே நிறைய பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, நிறைய டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைம்ல அவரு தொடங்கின அவரோட பிசினஸ்ல இருந்தே அவரை வெளியே அனுப்புறாங்க. அதை பத்தி எல்லாம் அவர் கவலைப்படலைங்க. அதுல இருந்து அழகா வெளியே வந்துட்டு வேற ஒரு கம்பெனில போய் சேர்றாரு. அந்த கம்பெனில அவரோட நாலேஜை வச்சு அந்த கம்பெனி வேற லெவல்ல டெவலப் ஆகுறாங்க. அவர் புதுசா சேர்ந்த அந்த கம்பெனி ஒரு கம்பெனி ரெண்டாச்சு, ரெண்டு கம்பெனி மூணாச்சு, சுத்தி இருக்கிற நிறைய கம்பெனிகளை இவருடைய நாலேஜ் வச்சு அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பெரிய பிராண்ட் ஆக ஆரம்பிச்சது. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஃபிளாப்ல இருக்கு, அதை வாங்க போறோம்னு சொல்லிட்டு இவர் ஒர்க் பண்ண அந்த கம்பெனி அவருடைய பழைய கம்பெனியவே விலைக்கு வாங்கினாங்க. விலைக்கு வாங்கி இவரை திருப்பி அதே கம்பெனிக்கு சிஓ ஆக்குனாங்க. எங்க இருந்து இவரை வேணான்னு சொல்லி அனுப்பிச்சாங்களோ அந்த கம்பெனிக்கு திருப்பி ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்துல அவர் போய் உட்கார்ந்தாரு. வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். ஆப்பிள் கம்பெனியை கண்டுபிடிச்சவர். அவர் ஆப்பிள் 1985ல அவர் கண்டுபிடிக்கிறப்போ நிறைய பெரிய பிராண்ட் ஆச்சு. ஆனா அவரையே ஒரு டைம்ல வெளியில அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. பிக்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கம்பெனிகள் அவர் மூலமா உருவாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திருப்பியும் ஆப்பிள டேக் ஓவர் பண்ணும்போது தான் ஜாப்ஸை திருப்பி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவர் மூலமா தான் நம்மளுக்கு ஐமேக், ஐபேட் நிறைய விஷயங்கள் ஆப்பிள் கம்பெனில இருந்து வந்தது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. டக்குன்னு ஒரு எண்டு, அதை எண்டு நம்ம நினைக்கணுமா, இல்ல அதுக்கு பக்கத்துல ஒரு 2 3 ஃபுல் ஸ்டாப் வச்சு கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு நீங்க தான் யோசிக்கணும். ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம்னா எண்ட் ஆயிடும். அதே ஒரு 2 3 ஃபுல் ஸ்டாப் வச்சு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். அப்படிதான் அவர் சொன்னது. எப்பவுமே அவர் இந்த கம்பெனில இருந்து போறப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னாராம், இட்ஸ் நாட் மை எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். திருப்பி அதே இடத்துக்கே அவர் அவரோட அச்சீவ்மெண்ட்ல இப்போ வரைக்கும் ஆப்பிள் ஒரு பெரிய பிராண்டா பேசப்பட்டுட்டு வருது. இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் திடீர்னு ஸ்டாப் ஆகுது, ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது அப்படின்னா இன்னொரு 2 3 டாட் அதோட வச்சு கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா வேற ஒரு சக்சஸ் நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா.